மாணவ நண்பர்களே, நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்திய பொருளாதாரம் தொடர்பான அந்த வீடியோவை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த பதிவுல நம்ம முக்கியமான ஒரு ஏரியா பார்க்க போறோம். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிதி ஆணையம், பினான்ஸ் கமிஷன் தொடர்பான தோற்றம், பணிகள், உறுப்பினர்கள் யாரு, என்னென்ன ஆர்டிகல்ல சொல்லியிருக்கிறாங்க, அந்த வரி பகிர்வை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எதன் அடிப்படையில பகிர்ந்து வழங்குறாங்க, அதுக்கு என்னென்ன முறைகள் பயன்படுத்தப்படுகிறது, என்னென்ன ஆர்டிகல்ல சொல்லியிருக்கிறாங்க, அந்த நிதி ஆணையம் எங்க இருக்குது, அதோட ஹெட் குவார்டர்ஸ் என்ன, எல்லாமே போன பதிவுல சூப்பரா பார்த்துட்டோம். இந்த பதிவுல நிதி ஆணையம் தொடர்பாக என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மொத்த நிதி ஆணையங்கள் 16 இருக்கலாமா, இப்போ வரைக்கும் 16 நிதி ஆணையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த 16 நிதி ஆணையங்களும் எப்போது உருவாக்கப்பட்டது, ஓகேவா, அதனுடைய தலைவர் யாரு, அவருடைய பதவிக்காலம் எப்பவும் இருந்து எப்போ வரைக்கும் இருந்தது, இது எல்லாமே பார்க்க போறோம். சும்மா வரிசையா பார்க்க போறதுல உங்களுக்கு ஞாபகம் வைக்கிற மாதிரி, ஞாபகம் இருக்கிற மாதிரி, ஆப்ஷனை பார்த்தா தட்டுற மாதிரி ஒரு ஷார்ட்கட் வந்து ட்ரை பண்ண போறோம், மறக்காதீங்க. சரியா? அதனை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14வது நிதி ஆணையம். 14வது நிதி ஆணையம், 15வது நிதி ஆணையம் என்னென்ன பரிந்துரைகள் மத்திய அரசுக்கு வழங்கினாங்க, 15வது நிதி ஆணையம்னா என்ன, அதுக்கு கீழே என்னென்ன பரிந்துரைகள் இருந்தது, எதன் அடிப்படையில் 15வது ஆணையம் பரிந்துரைகள் வழங்கினாங்க, அதே மாதிரி 16வது ஆணையம் தற்போது புதுசாக உருவாக்கிற 16th ஃபைனான்ஸ் கமிஷன், அதோட தலைவர் யாரு, யார் மெம்பர், யாரெல்லாம் அதுல பகுதி நேர உறுப்பினர், முழு நேர உறுப்பினர், எல்லா டீட்டெயிலும் இந்த பதிவுல பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? இப்ப நம்ம பார்க்க போறது என்ன பார்க்க போறோமா பாருங்க. மொத்த நிதி ஆணையங்கள், சரியா, பினான்ஸ் கமிஷன் பார்க்க போறோம். சரியா? அதுல முதலாவது நிதி ஆணையம், ஃபர்ஸ்ட் பினான்ஸ் கமிஷன் உருவாக்கப்பட்டது பாத்தீங்கன்னா 1951ல உருவாக்குறாங்க. அவருடைய தலைவராக இருந்தவர் கேசி நியோகி அவர்கள். சரியா? கேசி நியோகி. அவருடைய பதவி காலம் பாருங்க 1952 முதல் 57 வரை. ஃபர்ஸ்ட் வேகமா ஒரு வாட்டி பார்த்துட்டு அதை எப்படி ஞாபகம் வைக்கலாங்கிறத அடுத்து பார்ப்போம். சரியாமா? பாருங்க, இரண்டாவது நிதி ஆணையம் பினான்ஸ் கமிஷன் உருவாக்கப்பட்டது. ஓகேவா? எப்ப பார்த்தா 1956ல தமிழ்நாடு அரசு உருவாக்கப்பட்ட 1956ல இப்ப இருக்கிற தமிழ்நாடு, ஓகேவா, மாநிலம் உருவாக்கப்பட்ட 1956ல இரண்டாவது நிதி ஆணையம் உருவாக்கப்படுகிறது. அதுக்கு தலைவராக இருந்தவர் கே சந்தானம். சரியா? காமெடியன் சந்தானம். ஓகேவா? அடுத்து அவருடைய பதவி காலம் 57 முதல் 62 வரை. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த என்ன சொல்றது, 5 ஆண்டு திட்டங்களா ஃபாலோ பண்ணி வந்த மாதிரியே வருவாங்க. கவனமா இருங்க. சரி, ஒரு வருஷம் 2 வருஷம் முன்ன பின்ன இருக்கும். சரியா? அடுத்து இங்க நீங்க பாருங்க, முதலாவது நிதி ஆணையம் எப்போ உருவாக்குறாங்க, 51ல உருவாக்குறாங்க. பதவி காலம் 52ல இருந்து 57 வரைக்கும். சரியா? அடுத்த இரண்டாவது நிதி ஆணையம் எப்போ உருவாக்குறாங்கன்னா 1956ல. பதவி காலம் முடியல, ஆனா 57ல தான் பதவி காலம் முடியுது முதலாவது நிதி ஆணையத்திற்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே எப்போ எதை உருவாக்கிறாங்க, புதிய நிதி ஆணையம். அதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஒரு புதிய நிதி ஆணையம் ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள நிதி ஆணையத்தின் பதவிக்காலம் முடிவடைவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். சரி, 2 ஆண்டுகளுக்கு முன்பாக புதிய நிதி ஆணையம் உருவாக்கப்பட்டு விடும். சரியா? அப்படி சரி, எதுக்குமா இதை அப்படி முன்னாடியே உருவாக்குறாங்க, இதை நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கணும். சரியா? இப்போ ஒரு நிதி ஆணையம் உருவாக்குறாங்க, அந்த நிதி ஆணையம் 5 வருஷம் வேலை செய்யறாங்க. புதிய நிதி ஆணையத்தை ஏற்கனவே இருக்கிற இந்த நிதி ஆணையம், முதலாவது நிதி ஆணையம் இருக்க பதவிக்காலம் முடியறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த நிதி ஆணையத்தை ஏன் உருவாக்குறாங்க, என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒரு பினான்ஸ் கமிஷன் அப்படின்னா அதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன, சரியா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நெட் ஷேர், சரி, நெட் டாக்ஸ் பிட்வீன் யாருக்கு யாருக்கும், சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும், மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே அந்த நிகர வரி வருவாய்களை பகிர்ந்தளிப்பது தான் யாரோட வேலை, அந்த நிதி ஆணையத்தின் வேலை. டக்குனி இதோட பதவிகாலம் முடிஞ்ச அடுத்த நாளே இவங்க பணிகளுக்கு வர முடியாது. சரியா? அவங்களுடைய பரிந்துரைகளும் உடனே நடவடிக்கை வராது. அதனால ஒரு ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்க ஒரு நிதி ஆணையத்தின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள், சரியா, முடிஞ்சு 3 வருஷம் முடிகிற டைம்ல, ஓகேவா, அந்த 4வது ஆண்டு டைம்ல யார் வரா, புதிய நிதி ஆணையத்தை உருவாக்கிடுவாங்க. அந்த புதிய நிதி ஆணையம் என்ன செய்வாங்க அப்படின்னா, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே ஒரு பேச்சுவார்த்தை மாதிரி, ஏப்பா மொத்த வரி வருமானம் இவ்வளவு வரும், அதுல இத்தனை சதவீதம் இதன் அடிப்படையில, ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, வருமானம், மக்கள் தொகை செயல்திறன், மக்கள் தொகை, ஏரியா, ஃபாரஸ்ட், ஈக்காலஜி, டாக்ஸ், அந்த கலெக்ஷன் பண்ணக்கான அவங்களோட எஃபர்ட், இதே மாதிரி அடிப்படையில உனக்கு நான் இவ்வளவு ரூபாய் தான் டாக்ஸ் வந்து என்ன பண்ணுவேன், பகிர்ந்து அளிப்பேன், ஷேர் பண்ணி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவா, நிதி ஆணையம் சொல்லும். உடனே மாநில அரசு ஓகே சாமி, ஓகே நீங்க சொன்னா சரின்னு சொல்லுவாங்களா, இல்ல, எனக்கு 10வது தான் கண்டிப்பா சொல்லுவாங்க. சரி, 10வதுன்னு சொல்லிட்டு எனக்கு இவ்வளவு கொடுங்கன்னு சொல்லி இவங்க மாநில அரசு கேட்பாங்க. அதுக்கப்புறம் மாநில அரசோட பரிந்துரைகளை யார் ஆராய்ச்சி பண்ணுவாங்க, நிதி ஆணையம் ஆராய்ச்சி பண்ணிட்டு அவங்களுக்குள்ள கலந்து ஆலோசிச்சு, யார்ட்டெல்லாம், முழு நேர உறுப்பினர், பகுதி நேர உறுப்பினர், தலைவர் எல்லாம் அவங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு % சொல்லுவாங்க. இப்படி பேச்சுவார்த்தைகள் மத்திய அரசு, மாநில அரசு, நிதி ஆணையம் 3 பேருக்கும் இடையே எவ்வளவு நாள் போகும், கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் போய் ஏற்கனவே செயல்பாட்டுல இருந்த நிதி ஆணையம் அவருடைய பதவிக்காலம் முடிகிற டைம்ல புதிய நிதி ஆணையத்தின் அந்த பரிந்துரைகள் நடைமுறைக்கு வரும். அதுக்கப்புறம் அந்த 2வது நிதி ஆணையம் செயல்பாட்டில் இருக்கும்போது ஒரு 3 ஆண்டுகள் கடந்த நிலையில
புதிய நிதி ஆணையம் உருவாக்குவாங்க. அந்த புதிய நிதி ஆணையம் அதுக்கு அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு தகுந்தாப்புல அந்த வரி வருவாயை இப்படிதான் பரிந்துரைக்க போறேன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தைகளை இருப்பாங்க. இப்படிதான் அந்த 2 வருஷம் நடக்கும். அதுக்கப்புறம் பரிந்துரை நடைமுறைக்கு வரும், புதிய நிதி ஆணையம் வரும். இப்படியே ரொட்டேஷன்ல போயிட்டே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? கவனமா இருக்கும். அடுத்து 3வது நிதி ஆணையம் 1960 உருவாக்கப்படுகிறது. அதனுடைய தலைவராக இருந்தவர் சரியா ஏ.கே. சாந்தா அல்லது சந்தா. ஓகேவா? 62 முதல் 66 வரைக்கும் பதவியில இருந்தாங்க. இந்த 3வது நிதி ஆணையத்தோட பதவிக்காலம். 4வது நிதி ஆணையம் 1964ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அதுக்கு தலைவராக இருந்தவர் ராஜ் மன்னார். என்ன ராஜ் மன்னார்? பி.வி. ராஜ் மன்னார். நிறைய விஷயங்கள வந்திருப்பாரு. கவனமா இருங்க. சரியா? அடுத்து பாருங்க. அதோட பதவிக்காலம் 66 முதல் 69 வரை. 5வது நிதி ஆணையம் உருவாக்கப்பட்டது 1968ல உருவாக்குறாங்க. அதுக்கு தலைவராக இருந்தவர் தியாகி. என்ன தியாகி? மகாவீர் தியாகி 5வது. ஓகேவா? 69ஆம் ஆண்டு முதல் 74 வரைக்கும் 5வது நிதி ஆணையமானது பதவியில் இருந்தாங்க. 6வது நிதி ஆணையம் 72ல உருவாக்கப்பட்டது. சரிங்களா? இதற்கு தலைவராக இருந்தவர் கே.பி. ரெட்டி. சரி, கே.பி. ரெட்டினா கே பிரம்மானந்த ரெட்டின்னு சொல்லுவாங்க. ஷார்ட்டா கே.பி. ரெட்டின்னு போட்டிருப்பாங்க. சரியா? பின்னாடி ஒய்.வி. ரெட்டின்னு வருவாரு, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அது ஒய் வேணுகோபால் ரெட்டி, இது வந்து கே பிரம்மானந்த ரெட்டி. ஓகேவா? 74ல இருந்து 79 வரைக்கும் இந்தியாவோட முதல் அணுகுண்டு பரிசோதனை நடத்தப்பட்ட அந்த டைம்ல இருந்து சரிங்களா ட்ரைசம் அப்படிங்கிற எக்கனாமிக்ஸ் தொடர்பான முக்கியமான திட்டம் நடைமுறையில் இருக்கிற வரைக்கும் 6வது 5ஆண்டு திட்டம் 6வது நிதி ஆணையம் செயல்பட்டு இருந்தது. ஓகேவா? அடுத்து 7 பாருங்க. 7வது நிதி ஆணையம் உருவாக்கப்படும் போது அதனுடைய தலைவராக இருந்தவர் ஜெயம் சல்லாட். ஓகேவா? சல்லாட் அல்லது சல்லாட். 79ல இருந்து 84 வரைக்கும் அவருடைய பதவிக்காலம் இருந்தது. ஆபரேஷன் டூரேஷன். அடுத்து 8வது நிதி ஆணையம் உருவாக்கப்பட்டது 1983ல. சரியா? 1983ல இந்தியா முதல் முறையாக உலக கோப்பையை வென்றது. ஒன் டே கிரிக்கெட்ல ஃபர்ஸ்ட் டைம் கபில் தேவ் தலைமையில. அது எந்த வருஷம் பார்த்தா 1983. 8ஆம் கனியாக இருந்த அந்த உலக கோப்பையில முதல் முறையாக இந்தியா சாம்பியன் வென்றது 1983. 8ஆம் கனி 8வது நிதி ஆணையம் 1983 கிரிக்கெட் வேர்ல்ட் கப் மறந்துடக்கூடாது. சரிங்களா? அவருடைய தலைவராக இருந்தவர் ஒய்.பி. சாவான் செத்துருவான். யாரு? பிரிட்டன்காரன். நம்மளே ஒன்னும் கப்படிக்க முடியல அப்படின்னு சொல்லி பிரிட்டன்காரன் செத்துட்டான் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சரியா? சும்மா கண்டினியூட்டி. ஆனா இதோட வேற வழியில உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்ல போறேன். கவனமா இருங்க. பதவிக்காலம் 1984ல இருந்து 89 வரைக்கும் இருந்தது. 9வது நிதி ஆணையம் உருவாக்கப்பட்டது 1987ல. முக்கியமான ஒரு ஆண்டு. இதற்கு தலைவராக இருந்தவர் என்.கே.பி. சால்வே. இவருடைய பதவிக்காலம் 1989ல இருந்து 95 வரைக்கும் இருந்தது. அதே மாதிரி 10வது நிதி ஆணையம் முக்கியமானது. சரிங்களா? எப்பவுமே ஒரு அமைப்பு அல்லது முக்கியமான ஒரு தலைவர் இருந்தாங்கன்னா முதல் 3 தலைவர்கள் முக்கியமானது, கடைசியில ஒரு 4-5 தலைவர்களும் முக்கியமானவங்க. அதனால இந்த 10வதுங்கிறதுல இருந்து கொஞ்சம் முக்கியமானது பாருங்க. 10வது நிதி ஆணையம் உருவாக்கப்பட்டது 1992ல. தேசிய மகளிர் ஆணையம் உருவாக்கப்பட்ட செபி அமைப்பு சட்டப்பூர்வ அமைப்பாக மாற்றப்பட்ட 1992ல தான் 10வது நிதிக்குழு உருவாக்கப்படுகிறது. சரியா? இதனுடைய தலைவராக இருந்தவர் கே.சி. பந்த். ஓகேவா? அவருடைய பதவிக்காலம் 95ல இருந்து 2000 வரைக்கும் இருந்திருக்கு. ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்க. என்னடா இப்படி சொல்லிட்டே போறேன்னு நினைக்க வேண்டாம். ஷார்ட்கட் இனிமேதான் ட்ரை பண்ண போறோம். கவனமா இருங்க. சரியா? வெயிட் பண்ணுங்க. 11வது நிதி ஆணையம் உருவாக்கப்பட்டது 1998ல. அமர்த்யா சென் அவர்களுக்கு முதல் முறையாக நோபல் பரிசு இந்தியாவிலிருந்து பொருளாதாரத்துறைக்கு வழங்கப்பட்டது. கேசிசி கிசான் கிரெடிட் கார்டு 1998. இந்தியாவோட 2வது அணுகுண்டு பரிசோதனை 1998. அந்த வருஷம் தான் 11வது நிதி ஆணையம் உருவாக்கப்பட்டது. சரியா? அதனுடைய தலைவராக இருந்தவர் ஏ.எம். கிஸ்ரோ அவர்கள். ஓகேவா? 2000 இருந்து 2005 வரைக்கும் அதனுடைய பதவிக்காலம் இருந்தது. 2000ல உருவாக்கப்பட்ட முதல் நிதி ஆணையம் 11வது நிதி ஆணையம். கவனமா இருங்க. அடுத்து 12வது நிதி ஆணையத்தோட உருவாக்கப்பட்ட காலம் 2002. அதனுடைய தலைவராக இருந்தவர் ரங்கராஜன். சரியா? இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். 2 சரியா? இங்க யார் வரா? ரங்கராஜன். ரா வருது, இங்க 2 வருது. ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணிடலாம் ஆப்ஷனை பார்த்தா. 2005 முதல் 2010 வரைக்கும் அவருடைய பதவிக்காலம். 13வது நிதி ஆணையம் உருவாக்கப்பட்டது 2007ல. சரியா? 13வது. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்க கூடாது. 2007. அவருடைய தலைவராக இருந்தவர் விஜய் கல்கர். பதவிக்காலம் 10ல இருந்து 15 வரைக்கும். 14வது நிதி ஆணையம் உருவாக்கப்பட்டது. யாருடைய தலைமையில? ஒய் வேணுகோபால் ரெட்டி. ஏற்கனவே ஒய் பிரம்மானந்த ரெட்டி பார்த்தோம். இங்க பக்கத்துல ஒய் வேணுகோபால் ரெட்டி. இவங்களுடைய பதவிக்காலம் 14வது நிதி ஆணையத்தின் அந்த ஆபரேஷன் டூரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2015ல இருந்து 2020 வரைக்கும் பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் உருவாக்கப்பட்ட முதல் நிதி ஆணையம். சரியா? அடுத்து 15வது நிதி ஆணையம் உருவாக்கப்பட்டது எப்பன்னு பாருங்க, 2017ல உருவாக்கி இருக்கிறாங்க. இதுதான் முக்கியமானது. தற்போது செயல்பாட்டில் இருக்கிற நிதி ஆணையம் எது? நந்த கிஷோர் சிங். சரியா? என்.கே. சிங் என்று அழைக்கப்படும் நந்த கிஷோர் தலைமையில் உருவாக்கப்பட்ட ஒரு பினான்ஸ் கமிஷன் எதுன்னு கேட்டா 15வது. என்.கே. சிங் எப்பவுமே ஷார்ட் நேம் இருந்ததுன்னா ஃபுல் நேம் பார்த்துக்கோங்க. ஏன்னா என்.கே. சிங் அப்படிங்கிற சிங் காமனான நேம். யுவராஜ் சிங், ஹர்பஜன் சிங், அந்த சிங், இந்த சிங் நிறைய இருக்கு.
அதே மாதிரி வைவே ரெட்டி, நிதிஷ் ரெட்டி, ஓகேவா, நிறைய ரெட்டிகள் இருக்கிறாங்க. அதனால எப்பவுமே இந்த ஃபுல் நேம் தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் சொல்றேன், ஒய் வேணுகோபால் ரெட்டி, நந்த கிஷோர் சிங், நந்த கிஷோர் சிங், நந்த கோபால சிங், நவநீத கிருஷ்ண சிங் இப்படி கொடுத்துட்டாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிருங்க. அதுக்குதான் சொல்றேன். சரிங்களா? இந்த தற்போது செயல்பாட்டில் இருக்கும் இந்த 15வது நிதி ஆணையம் அவரோட பதவி காலம் 2020 முதல் 25 வரை. இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பின்னாடி பார்ப்போம். ஏன் அப்படின்னா 15வது நிதி ஆணையம் உருவாக்கப்பட்டது 2017ல, அவரோட பதவி காலம் 2020 இருந்து 25 வரைக்கும் இருந்தது. 2020ல என்ன திருவிழா? இந்தியா முழுமைக்கும் உலகம் முழுமைக்கும் COVID-19 திருவிழா. சரி, COVID-19 ஃபெஸ்டிவல் வந்ததுனால பினான்ஸ் கமிஷன் தன்னுடைய பணிகளை மேற்கொள்ளவில்லை. பினான்ஸ் கமிஷனோட பதவி காலம் 5 ஆண்டுகள். ஒரு வருஷம் சும்மாவே வீட்டுல உட்காந்துட்டாங்க. அதனால இந்த பதவி காலத்தை எப்படி மாத்திட்டாங்க? 2021ல இருந்து 26ஆக மாற்றப்பட்டது. சரிங்களா? 20 இருந்து 25 வரைக்கும் இருந்ததா 21ல இருந்து 26ஆக மாத்தி வச்சிருக்காங்க. அதனாலதான் தற்போது செயல்பாட்டில் உள்ள ஆக்டிவா இருக்கிற பினான்ஸ் கமிஷன் எத்தனை பினான்ஸ் கமிஷன்? 15th பினான்ஸ் கமிஷன். அதனுடைய தலைவர் தான் நந்த கிஷோர் சிங். ஓகேவா? அடுத்த நிதி ஆணையம், அதாவது 2026 ஏப்ரல் முதல் செயல்பாட்டுக்கு வரவுள்ள நிதி ஆணையம் உருவாக்கப்பட்டது 2023. இதை பத்தி டீட்டெயிலா பின்னாடி பார்க்க போறோம். தலைவர் யார் மாத்தினா அரவிந்த் பனகாரியா. ஓகேவா? இந்த அரவிந்த் பனகாரியா அவர்கள் யார் மாத்தினா யாருமா? அரவிந்த் பனகாரியா அவர்கள் நிதி ஆயோக்கோட முதல் துணை தலைவராக பதவியில் இருந்தவர். இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பின்னாடி பார்க்க போறோம். இவங்களுடைய பதவி காலம் சரிங்களா? எப்போ என்னோட பணிகள் ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 1 முதல் ஓகேவா 16வது நிதி ஆணையம் தன்னுடைய பணிகளை அல்லது தன்னுடைய பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தும். இதுதாமா மொத்தம் 16 நிதி ஆணையங்கள். எப்ப உருவாக்கப்பட்டது, தலைவர் யாரு, அவருடைய ஆபரேஷன் டூரேஷன் செயல்படும் காலம் என்னங்கிறத பார்த்திருக்கோம். சரியா? இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தா, என்னைய மாதிரி நம்மளை மாதிரி ஒரு சாதாரண பசங்களுக்கு எப்படி சில விஷயங்கள் அந்த 16 பேரை ஞாபகம் கஷ்டம், கொஞ்சம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எப்படி லிங்க் பண்ணி எத்தனாவது நிதி ஆணையம் யாரு தலைவர் ரெண்டையும் தொடர்படுத்தி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அதற்கான ஒரு முயற்சி பார்க்கலாம். சரியா? பாருங்கம்மா, ஃபர்ஸ்ட் முதலாவது நிதி ஆணையம். சரியா? ஃபர்ஸ்ட் பினான்ஸ் கமிஷன் அவருடைய தலைவர் யார் பார்த்துக்கிறோம்? KC நியோகி. சரியா? நியோ எப்பவுமே என்ன சொல்லுவாங்க? நியோ அப்படின்னா புதுசுன்னு சொல்லுவாங்க. அப்படிதானமா? ஃபர்ஸ்ட் வர்றதா என்னது? புதுசு. முதலில் வருவது முதலில். அதே மாதிரி நியோ அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். யோகி, யோகினா யோகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. யோகம் ஃபர்ஸ்ட்ல வர்றவனே என்ன சொல்லுவாங்க? யோகம். ஃபர்ஸ்ட் பிறந்த குழந்தை தான் எல்லா அன்பு எல்லா ஊட்டச்சத்து எல்லாத்தையும் அள்ளி கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிறக்கிற குழந்தை தான் எப்பவுமே யோகமா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. முதலாவது நிதி ஆணையத்தின் தலைவர் யாரு? KC நியோகி. நியோகினா புதுசு, யோகி யோகம் எப்படினாலும் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? அடுத்து இரண்டாவது நிதி ஆணையம், அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இரண்டாவது நிதி ஆணையம் ஓகேவா சந்தானம். சரியா? சந்தானத்துல இந்த தானம்ங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? தானம்ங்கிற இதுதான் இங்க கீவேர்ட். இங்க நியோ புதுசு. இரண்டாவது நிதி ஆணையத்துல கீவேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்தானம். அதுல தானம். சரியா? தானத்துல சிறந்த தானம் உடனே அன்னதானம் சாப்பாடு சொல்லுவோம். கண் தானம். சரிங்களா? நமக்கு எத்தனை கண் இருக்குது? 2 கண் இருக்குது. சரிங்களா? 2 கண் இருக்குது. 2 கண் இருக்கிறவங்க தான் கரெக்டா என்ன பண்ண முடியும்? நம்ம தானத்தை கொடுக்க முடியும். சரிங்களா? 2 கண்கள் கொண்டது தானங்களில் சிறந்த தானம் கண் தானம் அப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து மூன்றாவது பாருங்க. மூணாவது என்ன வருமா? AK சந்தா. AK சந்தா. ஓகேவா? என்ன சொல்லலாம் இத? 3 அப்படின்னா இங்க கீவேர்டு என்ன பார்த்தீங்கன்னா 3 அப்படிங்கிறது முட்டு. சரியா? சாந்தா அப்படிங்கறது எப்படி ஞாபகம் சந்து. என்னமா? முட்டு சந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கதையை சொல்லலாம், அது வேற ஒரு ஷார்ட்கட் இன்னொரு டைம் சொல்றேன். இப்போ ஒன்னொன்னு ஏன்னா அதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது. அதை சொன்னா அது எதற்கு எந்த தலைவர் எந்த நிதி ஆணையத்துக்கு தலைவர்ங்கிறது கன்ஃபியூஸ் ஆகும். இங்க எத்தனையாவது நிதி ஆணையம் அதுக்கு யார் தலைவர் அதற்கான ஷார்ட்கட் இப்ப சொல்றேன். இன்னொரு டைம்ல இன்னொரு ஷார்ட்கட்டும் இருக்கு, அது இன்னொரு டைம் சொல்றேன். ஓகேவா? இப்ப நம்ம பார்க்க போறது மூன்றாவது நிதி ஆணையம். மூன்றாவது அப்படிங்கறத முட்டு. 3 முட்டு முட்டு சந்து அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாமா? அடுத்ததாக அடுத்து எத்தனாவது நிதி ஆணையமா? 4வது நிதி ஆணையம். சரிங்களா? எத்தனாவது? 4வது. 4வது அப்படின்னா என்ன சொல்லுவாங்க பொதுவா? 4 அப்படின்னா 4 கரம், நாற்காலி. சரியா? நாற்காலியில எப்பவுமே யார் உட்கார்ந்துருப்பா? சிம்மாசனத்துல ராஜா. ஓகேவா? அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லாட்டா நான்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க ராஜா. ஒரு பாட்டு உண்ட விஜய் சேதுபதி, நான் ராஜா ஒரு பாட்டு உண்டுல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜா மன்னர், நான் தான் ராஜா நான் தான் மன்னர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லாட்டினா ராஜா எப்பவுமே எதுலதான் உட்கார்ந்து இருப்பாரு? நாற்காலில. அப்படின்னா தான் 4வது நிதி ஆணையம்ங்கிறது ஞாபகம் வரும். சரி? 4வது நிதி ஆணைய தலைவர் ஒரு ராஜா. நாற்கர அந்த நாற்காலில் உட்கார எப்பவுமே ஆசைப்படுறது யாரு? முதலமைச்சர், பிரதமர் மாதிரி மன்னர்கள். ஓகேவா? அடுத்து 5வது ஓகேவா? 5வது நிதி ஆணைய தலைவர் மகாவீர் தியாகி.
ஓகேவா? வீர், அந்த வீருங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வீரத்தை ஒருத்தங்கிட்ட காட்டும் போது, இந்த பழைய படங்கள்ல இல்லைன்னா அந்த களவாணி அந்த படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சின்ன பசங்க ஒருத்தங்களை அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்வாரு ஹீரோலாம், அப்படி 5 விரல்களையும் அப்படியே மட்டைக்கு சுருட்டி தான் வாங்கி குத்துவார். அப்படின்னா தான் அவருடைய வீரத்தை காட்ட முடியும். ஐந்தாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. சாரி, ஐந்தாவது ஓகேவா, 5 விரல்களை அப்படியே சுருட்டி வச்சுதான் நம்மளுடைய வீரத்தை காட்ட முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லாட்டி அப்படின்னா ஐந்தாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாவீர் தியாகி. ஓகேவா? 5 விரல்கள், அதாவது இந்த எலெக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது இந்த 5 கை இப்படி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா? இப்படி வச்சு கை வச்சா உதயசூரியன், இப்படி வச்சா கை சின்னம். சரிங்களா? 5 அப்படிங்கிறது 5 விரல்கள். சரிங்களா? அந்த தியாகிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. தியாகி அப்படின்னா பொதுவா எந்த கட்சிக்காரங்களும் தியாகிகள் சொல்லுவாங்க. இந்த கதர் சட்டெல்லாம் போட்டுட்டு கதர் ஒரு தொப்பி எல்லாம் போட்டுட்டு யார் வருவா? காங்கிரஸ் கட்சிக்காரங்க. சரிங்களா? 5 இப்படி வச்சிருந்தா காங்கிரஸ் கையோட கை சின்னத்தை குறிக்கும். அங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க எப்பவுமே எப்படிதான் இருப்பாங்க? தியாகிகளா தான் இருப்பாங்க அப்படின்னு லிங்க் பண்ணிக்கோ. சரியாமா? ஓகே. அடுத்து 6வது நிதி ஆணையம் உருவாக்கப்பட்டது 1972. அதனுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மானந்த ரொட்டி. என்ன பேரு? பிரம்மானந்த ரொட்டி. 6 ஓகேவா? அறுசுவை உணவுன்னு சொல்லுவாங்கல்ல, அறுசுவை உணவும் அப்படி சொல்லுவாங்கல்ல, அறுசுவை உணவும் சூப்பரா இருந்திருக்குது. அதுல பிரம்மாண்டமாக இருந்தது. நமக்கு வழக்கமாக கிடைச்ச என்னதான்? ரொட்டினா பரோட்டா அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அறுசுவை உணவில் பிரம்மாண்டமாக இருந்தது அப்படின்னா இதுதான் ரொட்டி. சரியா? ரொட்டி. அடுத்து 7வது பாருங்க. ரொட்டி சாப்பிட்டு சரிங்களா ஒரே நெஞ்செரிச்சலா இருக்குது. சரியா? ரொம்ப மிளகு சென்னால நிறைய சாப்பிட்டு ஓவரா அந்த நெஞ்செரிச்சலா இருக்கும்போது அந்த நெஞ்செரிச்சல் சரி பண்றதுக்கு என்ன பண்றோம்? அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சுக்க, அந்த சலாட், இந்த ஃப்ரூட் சலாட் வந்து சாப்பிடுறோம் 7வது ஐந்தாண்டு திட்டத்துல. சரியா? சரி, 7வது நிதி ஆணையத்துல. அடுத்து 8வது ஓகேவா? 8வது நிதி ஆணையத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1983 உருவாக்கப்பட்ட 8வது நிதி ஆணையம். சரிங்களா? இங்க என்ன பேர் பார்த்தீங்கன்னா சாவான் அல்லது சவான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 83ல ஒன் டே கிரிக்கெட்ல 8ஆக்கணியாக இருந்த உலக கோப்பையை விண்மணி கொடுத்தது கபில் தேவ். 8வது 1983ல இந்தியா சாம்பியன் கபில் தேவ். ஓகேவா? அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லாட்டினா 8வது இங்க வான் அப்படிங்கிறது வானம் எட்டட்டும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? வானம் ஓகேவா? மேல இருக்க வானம் நமக்கு எட்டட்டும் அப்படிங்கிற வார்த்தையை லிங்க் பண்ணிக்கோங்க. 8வது நிதி ஆணையம் லிங்க் ஆகும். ஓகேவா? அடுத்து 9வது நிதி ஆணையம். சரிங்களா? நம்ம பார்த்துட்டோம். பிரம்மாண்டமாக அந்த அறுசுவை உணவை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சலாட்டை சாப்பிட்டு வானத்தை பார்த்துட்டு மல்லாக்க பப்பர பயன்னு படுத்துக்கிறாரு. யாரு? நம்ம வடிவேல் மாதிரி. ஓகேவா? வானத்தை பார்த்து படுத்துக்கிறாரு. எப்போ? 9வது நிதி ஆணையம் வர்ற டைம்ல. சரிங்களா? 9வது நிதி ஆணையம் பார்க்கும்போது பாருங்க, இந்த NKB, P ஃபார் ப்ளூட்டோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த B ஃபார் ப்ளூட்டோ அப்படிங்கிறது குள்ளக்கோள் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. ஞாபகம் இருக்கா? எந்த வருஷம் அறிவிச்சாங்க? 2006ல தான் குள்ளக்கோள் டுவார்ஃப் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூட்டோவை அறிவிச்சிருப்பாங்க. சரிங்களா? அது எப்படி தருது? இந்த 9வது ஓகேவா? 9 கிரகங்களும் மேல இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வானம் எட்டட்டும் அந்த வானத்தை பார்த்துட்டு மேல பார்க்கும்போது தான் 9 கிரகங்கள் இருக்கா இல்லையான்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா இருந்தது எவ்வளவு? 8 கிரகங்கள் தான். அதுல 9வது கிரகமாக இருந்தது எது? இந்த ப்ளூட்டோ. NKB, P ஃபார் ப்ளூட்டோ என்ன பண்ணிட்டாங்க? எப்பா ராசா, நீ சூரிய குடும்பத்துல இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன பண்ணல, சரியா ஃபாலோ பண்ணல, மரியாதையா நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எதை போட்டு அனுப்பிச்சு விட்டாங்க? சால்வே போட்டு அனுப்பிட்டாங்க. இதை இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லாட்டினா இந்த ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டீச்சர்ஸ்க்கு எல்லாம் பயந்து படிக்கிறது பெரும்பாலும் எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கும்? ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். 9th ஸ்டாண்டர்ட் வரும்போது அது எதை மாறிடுவான்? ஒரு மினி புள்ளிங்கோ. சரியா? ஸ்டார்டிங்ல புள்ளிங்கவா இருப்பான். சரியா? மினி புள்ளிங்கோ ஒரு முழு புள்ளிங்கவா கிட்டத்தட்ட மாற ஆரம்பிக்கிறது இந்த 9th படிக்கும்போது தான். சரியா? 9th ஸ்டாண்டர்ட் படிக்க போறான். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவனை சால்வை போட்டு வர வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 9th முடிச்சுட்டு எங்க போறாரு? 10th ஸ்டாண்டர்ட் போறாரு. அது 10வது நிதி ஆணையம். சரியா? 10வது. சரியா? 10வது நிதி ஆணையத்துக்கு போறாரு. 10வது போகும்போது எப்படி போறான்? பந்தாவா போறான். சரியா? கேசி பந்த் அல்லது 10 பந்து ஞாபகம் வச்சுக்கலாம். 9th போகும்போது அவனுக்கு சால்வை போட்டு வர வைக்கிறாங்க. 10th போகும்போது அப்படி கெத்தா பந்தாவா போறான் ஒரு நபர். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத பின்னாடி பாருங்க. சரிங்களா? 10th முடிச்சுட்டு 11வது நிதி ஆணையம் 11th ஸ்டாண்டர்ட் போறாரு. 11th ஸ்டாண்டர்ட் போகும்போது இனிமே நம்மள யாருமே பிடிக்க முடியாது, சின்ராச கையில பிடிக்க முடியாது சொல்லுவாங்களே, அப்படி சொல்லிட்டு குஷியா போறாரு. யாரு? அந்த நபர். 11th போயாச்சு, இனிமே நம்ம யாரும் அடிக்கவே முடியாது. ஏன்னா அடி விழுறதா இருந்தா பெரும்பாலும் 10th வரைக்கும் தான் விழுது. அதுவும் இன்னைக்கு ரொம்ப கம்மியாகி போச்சு. சரியா? ஸ்டூடெண்ட்ஸ் வாத்தியாட்டெல்லாம் அடி வாங்காம யார்ட்ட அடி வாங்கிட்டு இருக்காங்க? வெளியில போலீஸ்காரங்க அடி வாங்கிட்டு இருக்காங்க. இந்த 11th அந்த அடி இருக்காது. அதனால தலைவர் என்ன ஆயிடுறாரு? ரொம்ப குஷியா ஆயிடுறாரு. 11th போகும்போது குஷி ஆயிடுறாரு. ஓகேவா? அடுத்து 12வது நிதி ஆணையம். சரியா? 12வது நிதி ஆணையம்
இனிமே இன்னும் யாரும் ஒண்ணு செய்ய முடியாது. யாரு நானு 12th வந்தாச்சு, இனி அடுத்து காலேஜ். அதனால நான் ராஜனுக்கு ராஜன் ரங்கராஜன். அதான் நம்ம சொல்லியிருந்தேன் 12 2 இங்கே 2 ராரா 2 ரா வருது ஆர் ஆர் அப்படி லிங்க் பண்ணிக்கலாம். ரீட் பண்ணிட்டே இருங்க, மாத்தி மாத்தி ரீட் பண்ணுங்க, உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். சரிங்களா? 12ஆம் படிக்கும்போது ராஜனுக்கு ராஜன் ரங்கராஜனா மாறிடுறாரு அந்த அம்பி. ஓகேவா? அடுத்து 13வது நிதி ஆணையம் 2007 உருவாக்குறாங்க. அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இங்க நம்ம 12th முடிச்சாச்சு. 12th முடிச்சுட்டு எங்க போறோம்? எங்க தான் போவோம்? பெரும்பாலும் காலேஜ் போறோம். காலேஜ் போகும்போது அவங்க அப்பாட்ட என்ன கேட்கிறாரு? விஜய், நடிகர் விஜய் என்ன கேட்கிறாருமா? கார் கேட்கிறாரு, கெல் கார். சரியா? காரை கேட்கிறாரு. 13வதுனா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். சரியா? அடுத்து 14வது நிதி ஆணையம். ஓகேவா? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் முடிக்கிறாங்க. முடிச்ச டைம்ல அவருக்கு எந்த புத்தி விடல, ஏற்கனவே அறுசுவை உணவுல சூப்பரா இருந்தது எந்த உணவு? எந்த உணவா? ரொட்டி. அதனால மறுபடியும் ரொட்டி சாப்பிடறதுக்கு ஆசை வருது. எப்போ? காலேஜ் செகண்ட் இயர்ல. சரியா? அவர் இந்த ரொட்டியை சாப்பிடும்போது தனியா சாப்பிடல, பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் கொடுக்கிறாரு? சிங்குக்கு கொடுக்கிறார். சரியா? நந்த கிஷோர் சிங்குக்கு ஒரு ஷேர கொடுக்கிறார். ஓகேவா? அதுவும் ஃபுல்லாலாம் கொடுக்கல, ஒரு பாதி தான் கொடுக்கிறாரு. சரிங்களா? எவ்வளவு கொடுறாரு? அரைனா ஆஃப் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இதுதாம்மா என்னால முடிஞ்ச ஒரு ஷார்ட்கட். சரிங்களா? எப்படி ஞாபகம் வச்சுருந்தோம்? ஒரு வாட்டி ஸ்பீடா பார்க்கலாமா? பாருங்க, நம்ம எப்படி ஞாபகம் வச்சிருக்கோமா? ஞாபகம் வைக்க வேண்டிய விஷயம், முதலாவது நிதி ஆணையம். சரி, ஃபர்ஸ்ட் அப்படின்னா நியோ, புதுசு. ஃபர்ஸ்ட் வந்தவன் எப்பவுமே யோகக்காரனா இருப்பான், அப்படிங்கிற நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இரண்டாவது நிதி ஆணையம். சரிங்களா? இரண்டாவது அப்படின்னா இரண்டு கண்கள் கொண்டவன், கண் தானம். சரியா? தானம் செய்ய முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மூன்றாவது அப்படின்னா முட்டுச்சந்து. சரியா? முட்டுச்சந்து, அதை ஞாபகம் வச்சுக்கலாம். நான்காவது நிதி ஆணையத்தின் தலைவர் என்று சொல்லி பார்க்கும்போது 4 அப்படின்னா 4 நாற்கரம், நாற்காலியில எப்பவுமே யார் தான் உட்கார ஆசைப்படுவாங்க? ராஜா, மன்னர். ஓகேவா? அடுத்து 5 அப்படின்னா 5 விரல்களை உள்ளடக்கியது. கை சின்னம் அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியோட சின்னம். காங்கிரஸ் கட்சிக்காரங்க எப்பவுமே தியாகியா தான் இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அல்லது எப்பவுமே வீரத்தை காட்டணும்னா 5 விரல்களையும் இப்படி சேர்த்து வச்சு மட்டைக்கு குத்தினாதான் வீரத்தை நச்சுன்னு காட்ட முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அல்லது 6வது நிதி ஆணையம். அடுத்தப்பல 6வது நிதி ஆணையம், அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அறுசுவை உணவு. 6வது அறுசுவை உணவு. அறுசுவை உணவுலே பிரம்மாண்டமாக சூப்பரா இருந்தது எது? ரொட்டி சாப்பிட்டு எதை சாப்பிடுறாரு? சலாட்டை சாப்பிடுறாரு, நெஞ்சு எரிச்செல்லாம் சரியாகிறதுக்கு. ஓகேவா? நம்ம சலாட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு என்ன பண்றாரு? வானத்தை பார்த்துட்டு மேல படுத்துக்கிறார். வானம் எட்டட்டும். 8வது நிதி ஆணையம் சவான், வானம் எட்டட்டும் அப்படின்னு வானத்தை பார்த்து மேல பார்த்திருக்கிறாரு. ஆனா அங்க பார்த்தா மொத்தம் எத்தனை கோள்கள் இருந்தது? முதல்ல 9 கோள்கள் இருந்தது. சரியா? 9 கோள்கள் இருந்தது. அதுல 9வது கோளை வந்து குள்ள கோள் அறிவிச்சாங்க. எந்த கோள் அறிவிச்சாங்கன்னா ப்ளூட்டோ. அதான் என்கேபி சால்வே. எப்பா எது? ப்ளூட்டோ. நீ சூரிய குடும்பத்தோட சோலார் ஃபேமிலியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபேமிலியா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணல, மரியாதையா வெளியில போயிரு சூரிய குடும்பத்தை விட்டு சொல்லி அதை சால்வே போட்டு அனுப்பிச்சிடுறாங்க. சரியா? சால்வே போட்டு அனுப்பிச்சிடுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லாட்டினா என்ன சொன்னோமா? 9th ஸ்டாண்டர்ட். ஓகேவா? 8 வரைக்கும் படிக்கும்போது டீச்சர்ஸ் நம்ம பயந்து இருக்கிறாங்க. 9th ஸ்டாண்டர்ட் போகும்போது புள்ளிங்கோ மாறிடுறாங்க. 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவங்களுக்கு சால்வே போட்டு வரவேற்கிறாங்க. 10th ஸ்டாண்டர்ட் போகும்போது அவர் இன்னும் பந்தாவா போறாரு. நம்ம கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி பந்தாவா போறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குமா? 11th போறாங்க. 11th போகும்போது இனிமே அவ்வளவுதான், எந்த டீச்சர்ஸும் என்ன அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி செம்ம குஷியில ஹாப்பியா போறாரு. ஹாப்பியா போயிட்டு ஓகேவா 12வது நிதி ஆணையம் அங்க போயிட்டு சேர்ல உட்கார்றாரு. எப்படி? ராஜனுக்கு ராஜன் ரங்கராஜன். இனி யாரும் என்ன அசைக்க முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது, நான் வச்சுதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி ராஜனுக்கு ராஜனா மாறுறாரு. அதுக்கப்புறம் +2 முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜ் போறாங்க. அது 13வது. சரியா? காலேஜ் போகும்போது விஜய், ஓகேவா, நடிகர் விஜய் அவங்க அப்பாட்ட என்ன கேட்கிறாரு? காரை கேட்கிறாரு. காரை கேட்டாலும் பையன் எந்த புத்தி போகல? அறுசுவை உணவுல பெஸ்டா கிடைச்ச அந்த ரொட்டியோட புத்தி போகல. 14வது அதுக்கு அடுத்த நிதி ஆணையத்துல மறுபடியும் ரொட்டி சாப்பிடாரு. ரொட்டி சாப்பிடும்போது இந்த டைம்ல யாருக்கு ஷேர் பண்றாரு? நந்த கிஷோர் சிங்கு கிட்ட ஒரு ரொட்டியை ஷேர் பண்றாரு. அந்த ரொட்டியை முழுசா கொடுக்கல. எவ்வளவுதான் கொடுக்கிறாரு? பாதி தான் கொடுக்கிறாரு. பணக்காரனா இருந்தாலும் அவருக்கு கொடுக்கிற எவ்வளவுதான்? பாதி அளவுதான் ரொட்டியை ஷேர் பண்ணிக்கிறார். இதுதான் என்னால முடிஞ்ச 16 அந்த நிதி ஆணையத்தோட ஒரு ஷார்ட்கட் மெத்தட்ஸ். கவனமா இருக்கும், ஃபுல்லா பாருங்க. அநேகமா உங்களுக்கு மறக்காதுன்னு நினைக்கிறேன். இதுவும் உங்களோட பிடிக்கல ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னா இதோட வேற இன்னொரு கதை இருக்கு, அதை இன்னொரு டைம் கூட நான் ட்ரை பண்ணிடுறேன். ஓகேவா? சரி, இறுதியாக இன்றைய தினத்திற்கான இந்த பதிவுல இருந்து ஒரு சில கேள்விகள். சரிங்களா? பாருங்கம்மா, இன்றைய தினத்திற்கான கேள்விகள். முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுல இருக்குதான். ஓகேவா? முதல் நிதி ஆணையத்தின் தலைவர் யார்? ஓகேவா? முதலாவது நிதி ஆணையத்தின் தலைவர் யார்? ஓகேவா? அது வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி. இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா
இரண்டாவது நிதி ஆணையம் எப்போது உருவாக்கப்பட்டது, அதனுடைய பதவிக்காலம் என்ன? ஓகேவா? இது வந்து இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, மகாவீர் தியாகி எந்த நிதி ஆணையத்தின் தலைவர்? அது வந்து மூன்றாவது கேள்விமா. அடுத்து நான்காவது கேள்வி, 10வது நிதி ஆணையத்தின் தலைவர் யார்? அந்த 10வது நிதி ஆணையத்தின் பதவிக்காலம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பதில சொல்லுங்க. அடுத்து 5வது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 15வது நிதி ஆணையத்தின் தலைவர் யார்? 15வது நிதி ஆணையத்தின் தலைவர் யார்? இது வந்து 5வது கேள்வி. 6வது கேள்வி, புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள 16வது நிதி ஆணையத்தின் தலைவர் யார்? ஓகேவா? இதே சொல்லிக்கோங்க. போனஸா இன்னொரு கேள்வி, தற்போது செயல்பாட்டில் உள்ள நிதி ஆணையம் எத்தனையாவது நிதி ஆணையம்? இது வந்து 7வது கேள்வியா வச்சுக்கோங்க. மறக்காம எல்லா பதில்களுக்கும் கண்டிப்பா பதில்களை சூப்பரா சொல்லுங்க. வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு டெய்லி உங்களுக்கு நம்ம போட்டுட்டு இருக்கோம். தயவுசெய்து வீடியோ மறக்காம ஃபுல்லா பாருங்க. சரிங்களா? கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. வரும் தேர்வுல எப்படி கேட்டாலும் கேள்விகளுக்கு பதில் சொல்லி தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.